அதாவது இந்த கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சுல, அந்த ஒரு வெறி செயலை செஞ்ச 3 நாதாரிகளை போலீஸ் வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா அந்த சம்பவம் ரிலேட்டடா துருத்திக்கிட்டு வர சில கமெண்ட்கள் இருக்குல்ல, 11 மணிக்கு அந்த பொண்ணு ஏன் அங்க போச்சு, அப்படி போச்சுன்னா அங்க நடக்கும், அந்த பொண்ணு மேலையும் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட்டுகளுக்கு செருப்ப சாணியில முக்கிய அடிக்கிற மாதிரியான பதில்கள் நிறைய பேர் கொடுத்தும் இன்னமும் அந்த மாதிரியான தற்கொலைகள் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பிற்போக்குத்தனமான கீழ்த்தனமான வாதத்துக்கு சரவண சுந்தர் IPS கோயம்புத்தூரோட கமிஷனர் வந்து பதில் சொல்றாரு. 11 மணிக்கு அந்த மாணவிக்கு அந்த இடத்துல என்ன வேலை, அதே சமயம் வந்து இந்த சம்பவம் வந்து அவங்களும் ஒரு பக்கம் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சில ஒரு சாதாரணமான கேள்விகள் பதில் வந்து பரப்பப்படுகிறது. இது எப்படி பாக்குறீங்க? பிரைவசி இஸ் தேர் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம்ங்கிறது இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம வேல்யூ ஜட்மெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் கவர்மெண்ட் இஸ் தேர் ஃபார் த பீப்புள். ப்ரெஸ் மீட்லேயே சொன்ன மாதிரி நம்ம காவல் உதவி ஆப் இருக்கு. இந்த ஆப்போட மெயின் ஃபியூச்சரே வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஒரு ஃபோனை எடுத்து கூட நம்மளால டயல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த ஆப்போட யூஸ் இருக்கு. நீங்கள் அந்த ஆப்பை கூட யூஸ் திறக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. அதை ஃபோனை வந்து நீங்கள் 3 தடவை ஷேக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலாக அந்த வந்து SOS கால் வந்து கண்ட்ரோல் ரூம் போயிடும். கண்ட்ரோல் ரூமுக்கு SOS கால்னு வந்தால் அதை நாங்கள் ட்ரீட் பண்ணுற விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உடனே வந்து அங்கே வந்து காவலர்கள் அனுப்பி எந்த ஒரு உதவியும் எங்களால் செய்ய முடியும். அந்த GPS லொக்கேஷன் வந்து அந்த SOS ஆப்பில் வந்துடும் நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து பொதுமக்கள் வந்து தங்களோட பாதுகாப்பை வந்து இந்த மாதிரி ஆப் மூலமா உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கு தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதை வந்து பொதுமக்கள் கொஞ்சம் கவனத்தில் கொண்டுகிட்டா நல்லது. இதுக்குத்தான் படிங்கடாங்கிறது படிச்சவர்களை தெளிவா பேசுறாரு. இதோட சேர்த்து இந்த காவல் அதிகாரி சொன்ன அவேர்னஸும் என்னன்றதை தெளிவா பாத்துருங்க. ஹலோ, என்னம்மா இவ்வளவு லேட் ஆச்சு? நீ எங்கேமா இருக்க? அம்மா இப்பதான் ஒர்க் முடிஞ்சு. சாரிம்மா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரிம்மா, கொஞ்சம் பார்த்து வாமா. சரிம்மா, நல்ல ஆப்பிள் அதமா பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். வேற எதுவும் வாங்குவோமா? ஹே ரம்யா, என்னாச்சு? ஏன் இப்படி ஓட்டிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, என்ன யாரும் துரத்திட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அதான். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்தா இனிமே பயப்படாதீங்க. உங்க போனை 3 தடவை இப்படி ஷேக் பண்ணா போதும், போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு சிக்னல் போயிடும். சோ தமிழ்நாடு கவர்மெண்ட் காவல் உதவி ஆப் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இதுல எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஷேக் ட்ரிகர். நீங்க ஒரு சீரியஸான சிச்சுவேஷன்ல உங்க போனை 3 டைம்ஸ் ஷேக் பண்ணா போதும், உங்க கேமரா 15 செகண்ட்ஸ் ஆன் ஆயிரும். அதுல உங்க சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்துட்டு போலீஸ் உங்களோட லொகேஷன் வந்துருவாங்க. உங்க டேட்டா GPS ஆன் பண்ணலனா கூட பரவாயில்ல, இந்த எமர்ஜென்சி பட்டன் ஆன் பண்ணுங்க, போலீஸ் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமா 112 100 101 இந்த 3 நம்பருமே இருக்கும். நீங்களுமே அது கால் பண்ணிக்கலாம். இதுல உமன்ஸ், சின்ன பசங்க, வயசானவங்க இவங்களுக்காகவே மொபைல் கம்ப்ளைண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சோ இவ்வளவு யூஸ்ஃபுல்லான காவல் உதவி அப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.